பேர் சொல்லிட்டாங்க. என்னுடைய பெயர் சூர் நாகலிங்கம். எனது தந்தை சிறிய சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் நான் அதிக அளவு படிக்கவில்லை என்றாலும் எழுத படிக்க தெரிகின்ற வரை 10வது வகுப்பு மட்டும்தான் படித்திருக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்தவுடன் நல்ல ஒரு பொறியாளரிடம் ஹெல்ப்பராக போய் சேர்ந்தேன். உதவியாளராக சேர்ந்த பிறகு அவருடைய பணி என்னவென்றால் பிஹெச்இனுடைய பணி, மெக்கானிக்கல் பணி. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குடைய படித்த ஒரு நல்ல பொறியாளரிடம் பணியாற்றிய போது அவருடைய அனுபவமும் என்னுடைய துடிப்பும் எந்த செயலாக இருந்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும், எதையும் துடிப்போடு செய்ய வேண்டும், உறுதியோடு செய்ய வேண்டும், கற்றுக்கொள்கின்ற ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற துடிப்பான எண்ணமும், உழைக்க வேண்டும், உயர வேண்டும், உதவ வேண்டும் என்கின்ற நல்ல உணர்வும் என் உள்ளே ஊறியதால் இந்த தொழிலை நான் தேர்வு செய்கின்ற நிலைக்கு ஆளையானேன். இந்த எப்போ சார் நீங்கள் எவ்வளோ வருட அனுபவம் அந்த திரும்ப? என்னுடைய பணி தொடங்குகின்ற பொழுது 1989. கிட்டத்தட்ட இன்றைக்கு 35 ஆண்டு காலம் இந்த பணியில் நான் இருக்கிறேன். கட்டுமானத்தில் அனுபவம் இருக்கு. தனியாக செய்ய ஆரம்பிச்சது எவ்வளோ ஆண்டுகளாக செஞ்சுட்டு? 20 ஆண்டு காலமாக நான் செய்திருக்கேன். 20 ஆண்டுகளாக. ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னா 2 வகைகள் இருக்குது. ஒன்று பிஏ படித்து கொண்டு வந்து இந்த ஃபீல்டில் செய்கிறவங்க, இன்னொருத்தவங்க அனுபவம் வாய்ந்த கான்ட்ராக்டர்கள் செய்கிறவர்கள். இப்போ 2க்கும் என்ன வித்தியாசங்கள் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அனுபவமும் படிப்பும் ஒரு சேருகின்ற பொழுது படித்து விட்டு அவர்கள் படிப்பை மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறார்கள். அனுபவம் என்பது அவருக்கு இல்லை. நாங்கள் அனுபவத்தோடு படித்து கொண்டிருக்கிறோம். அதுதான். இப்போ 2க்கும் கட்டிட உரிமையாளருக்கு என்ன பயன் கிடைக்குது? கான்ட்ராக்டர் வர்றப்போ என்ன மாதிரியான பயன் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் களப்பணியாளர்கள். பணியாற்றுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற ஊதியம் கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கிறோம். இன்னொரு வருடம் கை நீட்டி சம்பளம் வாங்குவதை விட நாமே முதலாளி, நாமே தொழிலாளி, நான் அப்படிங்கிற நிலையில் இருந்தாலும் செய்கிறோம். அப்போ கட்டிட உரிமையாளருக்கு தரமான பில்டிங் கிடைக்குதா? அதுதான் காரணம். நாங்களே நேரடியாக பணியாற்றுகின்றோம் இல்லைவா? நானே கடன் எடுத்து வேலை செய்வேன். சரி சரி. அப்போ வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்ஜினியர் வந்து சொல்லிட்டு போகலாம், நான் நிற்கிற ஆள் வந்து எப்படி செய்வான்னு செய்ய முடியாது. நான் அப்படி இல்லை, நான் அவனோடய நின்று வேலை செய்வேன். நான் கொத்தனாராகவும் சித்தானாகவும் நான் மேஸ்திரியாகவும் இருந்து வேலை செய்யும்போது அந்த பணி எங்கே தொய்வு ஏற்படுகிறதோ அதை நிறைவு செய்ய முடியும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. கட்டுமானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிநவீன தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தப்படுது. செங்கலாக இருக்குது, ஹாலோ பிளாக்கு, கிளாஸ் பிரிட்ஜு நிறைய வந்துருச்சு. ஒவ்வொரு இதுலேயும் மாற்றங்கள் வந்திருக்கு. இதை வந்து அனுபவ ரீதியாக உள்ளவர்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். காலத்திற்கேற்ப நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆத காலத்தில் மண்ணையும் சுண்ணாம்பையும் வைத்து கொண்டு கட்டினார். இன்றைக்கி நாங்கள் அது கூட செய்யவில்லையே, சிமெண்ட் தானே வைத்து கட்டுறோம். கண்டிப்பாக நம்ம காலத்திற்கேற்ப நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ எப்படி புதிய கட்டுமான பணிகள் புதிதாக கண்டுபிடிக்கிறீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி சரி சரி. அதே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க, உங்களோட கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம். இப்போ நாங்கள் அந்த ஆய்வு செய்கிறோம் இல்லையா? இப்போ நாங்கள் நடக்கடங்கள் ஆய்வு செய்யும் பொழுது எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம். அடுத்து என்னதான், இப்போ என்ஜினியர் அப்படின்னாக்க படித்தவர்கள் இப்போ இந்த பில்டிங்க்கு இவ்வளோ செங்கல் யூஸ் பண்ணணும், இவ்வளோ கம்பி, இவ்வளோ கம்பி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சரியாக நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் கான்ட்ராக்டர்கள் வந்து அதிக அளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கம்பி அதிகமாக போடுறாங்க, சிமெண்ட் அதிகமாக போடுறாங்க. இது தேவையற்ற செலவுகளை தான் அதிகரிக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. சரியான கேள்வி நீங்கள் கேட்பது நான் சரியாகவே பதில் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு கட்டுமானத்துறையில் பொறியாளர்கள், சமையலில் கேட்டரிங் டெக்னாலஜி. அப்போ நம் வீட்டு தாயும் மனைவியும் நமக்கு செய்து கொடுக்கின்ற சமையலை கேட்டரிங் என்கின்ற புதிய தொழில்நுட்பத்தோடு செய்து கொடுக்குறாங்க. அதுபோலத்தான் கட்டுமான பணி என்பது நம்முடைய சமுதாயம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து உருவாக்கப்பட்டது கட்டுமான பணி. என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அத்தனை பேரும் செய்த தொழில். என் தாயும் என் பாட்டியும் எப்படி சமையல் செய்தார்களோ அதுபோல என் தந்தையும் பாட்டனும் செய்த தொழில் கட்டுமான தொழில். இன்றைக்கு எப்படி பொறியாளர்கள் கேட்டரிங் தொழில் வந்திருக்கிறதோ அதுபோல பொறியாளர்கள் இன்றைக்கு ஒரு இட்லிக்கு 10 கிராம் அரிசி, 10 கிராம் உளுந்து, 8 மில்லி தண்ணி, 2 மில்லி உப்பு என்கின்ற கணக்கில் அவர்கள் செய்கிறார்கள். என் தாய் அப்படி இல்லை, அள்ளி வீசுவார். சரியான அளவோடு மிகச்சிறந்த சுயோடும் இருக்கும். அதுபோலத்தான் எங்களுடைய அனுபவமும் எங்களுடைய தொழிலும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி நாகரிக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு தொகை நிர்ணயிப்படக்கூடிய முறைகள் வந்துருக்கு.
இப்போ நீங்கள் சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறீங்களா இல்லை வந்து கட்டடத்தின் மொத்த மதிப்பீடுகள் இட்டு தொகை நிர்ணயம் ஒரு பண்ணுறீங்களா? சதுரடிக்கு என்ன நிர்ணயமோ, அதாவது நாங்களும் உலகோடு ஒட்டி கொள்ளுதல் வேண்டும். பொறியாளர்களோடு நாங்களும் போட்டி கொடுக்கிற நிலையில் இருக்கிறோம். சரி, அவர்களுக்கு ஈக்குவலாக சமனாக இன்னும் ஒருபடி மேலாக நாங்கள் போட்டி போட்டால்தான் இந்த தொழில் நிற்க முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் என்ன நிர்ணயிக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு தொகை குறைத்து செய்கிறோம். குறைவாக செய்கிறோம். என்ன என்றால் லாபத்தில் ஒரு பகுதியை குறைத்துக் கொள்கிறோம், எங்களுடைய உழைப்பு ஒரு பகுதியை மிகைப்படுத்திக் கொள்கிறோம். அது உழுதவன் கணக்கு பார்த்தால் ஒன்றுமில்லை, அதுபோலத்தான் தொழில் இருந்தாலும் எங்களுடைய உழைப்பை மிகைப்படுத்தி லாபத்தை குறைத்து இந்த தொழிலை நாங்கள் செம்மையாக செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறோம். ஓகே சார். இப்போ ஒரு கட்டிட பொறியாளர் அப்படின்னா ஒரு வரைபடங்களை உருவாக்காரு, கட்டிட உரிமையாளர்கிட்ட இந்த வரை உங்களுக்கு ஹால் எங்கே இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதிமுறைகளை வச்சு உருவாக்குறாங்க. இப்போ வரைபடங்கள் உருவாக்குவதில் நீங்கள் பண்ணிடுறீங்களா இல்லை இன்ஜினியர் டிபெண்ட் பண்ணி தான் பண்ணுறீங்களா? அதாவது ஒரு பொறியாளரிடம் நான் சென்றேன் என்றால் ஒரு வரைபடம் தேவை. ஒரு இல்லம் கட்ட வேண்டும், ஒரு கடை கட்ட வேண்டும், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட வேண்டும். எப்படின்னு ஒரு பொறியாளரை நான் தேடி அணுகி சென்றால் இது எங்கே கட்டுகிறீர்கள், யாருக்கு கட்டுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சுலைமான் சேட்டுக்காக நான் ஒரு கட்டடம் கட்டுகிறேன், அதற்கு எனக்கு ஒரு வரைபடம் கொடுங்கள் என்று பொறியாளரை கேட்டேன் என்றால், சரி நாளை வாருங்கள், நாளை மறுநாள் வாருங்கள், ஒரு வாரம் கழித்து வாருங்கள், நான் இந்த ப்ளூ பிரிண்டை தருகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் நேரடியாக சுலைமான் சேட்டை சென்றடைந்து விடுவார். ஏன் சாதாரண கொத்தனாரில் நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க, நான் செய்திருக்கிறேன், நான் இந்த தரத்தோடு செய்கிறேன், நான் இங்கே இந்த கட்டடம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு காரை ஜீப்போ போட்டு 2 பைப்போ பாட்டிகளை மாட்டி வரும்போது வீட்டுக்காரர்களோ அந்த உரிமையாளர்களோ மயங்கி விடுகிறார்கள். இந்த நிலையிலிருந்து நான் தவாளித்துக் கொள்வதற்காக என்னை நான் ஒரு பொறியாளராக ஆக்கி அந்த வரைபடம் முதல் நானே தயார் செய்கிறேன். நீங்களே ரெடி பண்ணிடுறீங்க. என்னுடைய கட்டடம் கிட்டத்தட்ட அக்ரிமெண்டெல்லாம், அதாவது உறுதி செய்யப்பட்ட பிறகு ஒரு பொறியாளரிடம் அணுகி அதற்குரிய தொகுதை கொடுத்து அந்த ப்ளூ பிரிண்ட் அப்ரூவ்டு வாங்குவதோடு சரி. ஆனால் வரைபடங்களை நீங்களே செய்கிறேன். கட்டிட உரிமையாளர் தேவைகளை நீங்களே சரி பண்ணுவீங்க. ஒவ்வொரு கனவு இல்லம், இல்லம் என்பது கனவு இல்லம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை. பொருளாதார அடிப்படையில் தேவைப்படுகிறது வீடு. 50 லட்சம் இருந்தால் ஒரு மாளிகை கட்டலாம், 5000 ரூபாய்க்கும் ஒரு வீடு கட்டலாம். அவருடைய தேவைக்கு தகுந்தது மாதிரி, அவருடைய எண்ணத்துக்கு தகுந்தது மாதிரி. பணம் இருக்கிறவர்களெல்லாம் பங்களா கட்டுவதில்லை, பணம் இல்லாதவர்கள் குடிசையிலையும் இருப்பதில்லை. இதுதான் நீதி, உலக நீதி. அதுபோல அவருடைய எண்ணங்களுக்கு போல உள்ளங்களை நிறைவு செய்வது எங்களுடைய பணி. சிறப்பாக செய்றீங்க. ஏதோ ஆண்டவனுடைய அருள் கிருபையால் என்னுடைய பணி ஓரளவுக்கு நடந்து விடுறோம். ஓகே சார். நாங்கள் அந்த விழிப்புணர்வு ஆய்வில் கிடைச்ச இன்னொரு தகவல் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் பண்ணுறீங்க, இப்போ 1500 ரூபா சதுரடிக்குன்னு நிர்ணயம் பண்ணுறீங்கன்னா, உங்களை மாதிரியே ஒரத்தநாடு தஞ்சை மாவட்டங்களில் ஒரு கான்ட்ராக்டர் அது 1200 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ கான்ட்ராக்டருக்குள்ளேயே இந்த அளவு டிஃப்ரெண்ட், ஒரு சதுரடிக்கே 200 ரூபா இருந்ததுன்னா ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 2-3 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த அளவு வித்தியாசங்கள் இருக்குமா கட்டுமானத்துறையில்? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கட்டுமான பணி என்பது ஒவ்வொரு, அதாவது எப்படி சொல்ல வேண்டும், ஒரே செயலை இருவர் இருமாதிரியாக செய்யலாம். இன்றைக்கு தஞ்சைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் மன்னார்குடி வழியாகவும் செல்லலாம், புறத்தாடு வழியாகவும் செல்லலாம். எது தூரம் கம்மி, எது நேரம் கம்மி, எது நமக்கு நேரத்தை மிச்சப்படுத்துகிறது என்கின்ற கணக்கில் தான் அவருடைய கட்டுமான பணி இருக்கிறது. அதாவது அன்றைக்கு ஒப்பந்தத்தில் என்ன புள்ளி வரும் தருகிறோமோ அதன்படி யாரும் செய்வார்களே, ஆனால் அந்த 1500 1800 என்ன நிர்ணயிக்கிறோமோ அதில் குறைத்து மதிப்பீட்டில் செய்யவே முடியாது. அதாவது உரிமையாளர்களை ஏமாற்ற வேண்டும், உழைப்பாளிகளை ஏமாற்ற வேண்டும், வியாபாரிகளை ஏமாற்ற வேண்டும். அந்த நிலை இருந்தால் அவர்கள் குறைந்த விலையில் செய்யலாம். இல்லை என்ற தரத்தோடும் உறுதியோடும் செய்ய வேண்டும் என்ற உண்மையான உள்ளம் இருந்தால் குறைந்த மதிப்பீட்டில் எவரும் செய்ய முடியாது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் உங்களை பற்றி கிடைச்ச தகவல் அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கட்டுமானம் பண்ணியிருக்கீங்க, பல பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்படி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது, எப்படி இருக்கணும் கட்டுமானத்துறையில், உங்களோட அனுபவம் என்ன அதில்? அதாவது கட்டுனருக்கும் கட்டிட உரிமையாளருக்கும் என்கின்ற உறவு என்பது கணவன் மனைவி உறவு என்பது போல, தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு உள்ள உறவு என்பது போல. தாய் குழந்தையை அடிப்பாள்,
அதை செய்ய வேண்டாம் என்று. ஆனால் குழந்தை தாயை விட்டு போவதில்லை. கணவன் மனைவி அடிப்பார், மனைவி புரிவதில்லை. அந்த நேரம் ஏதோ சிறிய கட்டுமான பணியில் தவறு இல்லாமல் யாரும் செய்ய முடியாது. தவறு இருக்கிற பொழுது உரிமையாளர்கள் கடிந்து கொள்ளதான் செய்வார்கள். அப்பொழுது நம்ம விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். சில நேரங்களில் பொருளாதார சிக்கல் இருக்கும் உரிமையாளரிடம். அப்பொழுது நாம் அதை உள்வாங்கிக் கொண்டு நாளை மறுநாள் நாம் சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு சிறிது தாழ்ச்சியோடு போனோம் என்றால் விரிசல் வருவதற்கு வேலையில்லை. அதாவது விட்டு கொடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒருவர். அதாவது இன்றைக்கு சம்பளம் நிச்சயமா வீடு கட்டுற எவனும் வந்து காசு கொடுக்காம இருக்க போறதே இல்லை. இன்றைய இல்லையில் நாளை வரை நிச்சயம். ஏமாற்றுகின்ற எண்ணம் இருப்பவர் இருக்கலாம், இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. வள்ளுவன் சொல்லுவான், தேரான் தெளிவும் தெளிந்தான் ஐயரவும் தீரா இடம் போய் தரும் என்று. ஒரு கட்டுனரை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் நல்லவனா, நல்ல திறமையான கட்டுனனா என்கின்ற ரீதியில் அவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றால் அவருடைய கட்டுமான பணியில் எந்த விதத்திலும் நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. தேரான் தெளிவும், இவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராயாமல் அவனுடைய ஃபோக்கஸுக்காக அவன்கிட்ட கொடுத்துட்டு பின்பாடு அவதிப்படுவதை விட நல்ல தெளிவான ஒரு கட்டுரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் உரிமையாளராக இருந்தாலும் பெரிய வேலை கிடைச்சாலும் அவர் நல்லவரா, நம்மளுக்கு காசு கொடுப்பாரா, இந்த வேலையை பூர்த்தி செய்வாரா என்கின்ற தெளிவோடு நாம் செல்ல வேண்டும். கூப்பிட இடத்துக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது. இது ரெண்டையும் நாம் சரியாக கடைபிடித்தோம் என்றால் வள்ளுவன் மிக அழகாக சொல்லுவார், தேரான் தெளிவும் தெளிந்தான்கள் ஐயுறவும் தீரா இடம் போய் தருங்கள். இந்த ஒரு நல்ல திருக்குறளை மனப்பாடம் செய்து கொண்டு தெளிவு பெற்றோம் என்றால் எந்த தொழிலும் வெற்றி பெறலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் எந்த அளவு? நாங்கள் சர்வேல கிடைச்சப்போ ஒரு நல்ல தரமான, அதாவது ISI கம்பி எந்த பொருளாக ISI இல்லாத பொருட்களே இல்லை. அதுபோல என்னுடைய லாபத்திற்கு முக்கிய காரணம் எந்த பொருள் எங்கு மலிவாக கிடைக்கிறது, தரமாக கிடைக்கிறது. எல்லா தொழிலும் காம்படிஷன் இருக்கு. இப்போ மரம் விற்கிறவங்கள காம்படிஷன் இருக்கு. அங்கே எந்த பொருள் நல்ல பொருளாக கொடுக்குறாங்க. நம்ம ஒத்த ரேட்டில் எடுக்கும்போது நாணயம் மிக முக்கியமானது. நல்ல பொருளாக வாங்கும் பொழுது நாணயமாக நடந்து கொண்டு நல்ல பொருள் கொடுப்பார்கள். அதே நம்ம கட்டுனர் உரிமையாளருக்கு நம்ம சேர்த்து அதுலேருந்து கிடைச்சா அதுதான் முக்கியம். அதாவது இங்கே இதே ஒரத்தநாட்டில் ஒரு பொருளை வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே பொருளை பாண்டிச்சேரிலையோ மெட்ராஸ்லையோ பெங்களூர்லையோ வாங்கணும் 80 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ அந்த 20 ரூபாய் எனக்கு லாபம், அந்த லாபம் கிடைச்சா போதும். சரிங்களா? அதே மாதிரி செங்கல், மணல், ஜல்லி, கம்பி அங்கே வாங்கணும். ஓகே சார், இது வரைக்கும் எத்தனை கட்டுமானங்கள் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு திருப்தி கொடுத்த கட்டுமான பணிகள்லாம் எதுன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு கட்டடமும் எனக்கு திருப்திப்பட்டது. எந்த கட்டடமும் எனக்கு திருப்தி இல்லாத கட்டடங்களே இல்லை. அதாவது உங்கள் கண் முன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டடம் பார்த்துக்கிட்டீங்க. இதெல்லாம் மிக குறுகிய காலத்தில் கட்டியப்பட்டது. இன்னும் பக்கத்தில் முதல் கட்டடம் கூட இருக்கு, வேணா கவரேஜ் பண்ணி பக்கத்தில் ரொம்ப அழகான கட்டடம் பக்கத்தில் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கட்டடம் இருக்கு. அதாவது கிராமத்தில் பார்க்கல ஒரு 8 ஆண்டு காலம் கிராமங்கள்லேயே நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் டவுனில் பண்ணுறது. ஆரம்பம் எனக்கு டவுன் தான். அதுலேருந்து கொஞ்சம் வழி சொந்த ஜோலி அப்படின்ட்டு வெளியில் போனதுனால நம்ம அது அப்படியே வெளியில் தெரியாமல் போயிட்டு இப்போ டவுனில் அது திரும்ப மறுபடியும் இங்கே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. குடியிருப்புகளுக்கு முக்கியத்துவம் தரீங்க, கமர்ஷியல் எதாவது கட்டுமான பணியில் சாக்கடை கட்டுறதுனாலும் சரி நான் தயாராக இருக்கேன். சரி சரிங்க. ஓகே சார், இப்போ இந்த துறையில் வந்து உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா? 30 வருஷம் கட்டுமான துறையில் இருக்கிறீங்க. இலக்கு நோக்கி கொண்டிருக்கிறேன். என்ன இலக்கு உங்களுக்கு? இலக்கு என்பதை நோக்கி கொண்டிருக்கிறேன். என்ன இலக்கு சார் உங்களுக்கு? என்னுடைய கட்டுமான பணி என்பது ஒரு நிரந்தரமான ஒரு பொறியாளர்கள் நடத்துவதற்கு இணையான ஒரு கட்டுமான நிறுவனம் ஆக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். ஓகே சார், உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது விழிக்கின்ற செய்தி கேட்டிருக்கிறீர்கள். என்னை ஐயா என்கின்ற அந்த தகுதிக்கு ஆளாகி இருக்கிறேன் என்று அந்த மரியாதை ஒன்று நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வழிகாட்டி குரு யார்? இந்த சாதாரணமான ஒரு கொத்தனார் சாம்பசிவன் என்றவர் தான். அவர்தான் என்னை பணிக்கு அழைத்து சென்றவர். என்ன சார் இப்போ எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? எதிர்கால திட்டம் என்பது நடைமுறைதான். ஓடுகின்றவரை ஓடுவோம்,
ஓடுகின்ற நிலைப்படுகின்ற பொழுது நிற்போம். ஓகே சார், உங்களோட எல்லை வந்து உரத்தநாடு பகுதி மட்டும்தானா இல்லை மற்ற இடங்களுக்கு கட்டுமான விரியட்டும், விரிந்து பரவட்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவனுடைய அருள் வேண்டும். ஓகே சார், இப்போ கட்டுமானத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் பலர் இந்த துறைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அனுபவஸ்தர், இந்த கட்டுமானத்தில் ஒரு மேக்னட்டாக இருக்கு, நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? உண்மையாக இருங்கள், உண்மையாக உழையுங்கள், அதுபோதும். உண்மை ஒன்றுதான் வெற்றியின் ரகசியம். அதாவது பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்கின்ற வள்ளுவன் வாக்கே போதும். யாருக்கும் நீ, அதாவது நன்றும் தீதும் பிறர் தரவாரா, நல்லதும் கெட்டதும் அடுத்தவனை கொண்டு வரப்போறதில்லை, நீங்களே தான் முடிவு செய்யணும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் தன்னைத்தானே முடிவு செய்யணும். நன்றும் தீதும் பிறர் தரவாரா, நண்புடன் அடுத்தவங்களுடைய, அதாவது அவன் என்ன பெரிய ஆளாக்கனா நான் என்ன அவனால் அழிஞ்சு கொடுக்கறதுக்குலாம் வேலை இல்லை. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உன்னை கொண்டு தான். ஓகே சார், வேற சமூக சேவை ஈடுபாடு நிறைய. அரசியல் என்பது அப்பாற்பட்டது நிறைய. அதாவது என்னால் இயன்ற அளவு நூலகம், பொது சேவைகள் என்னால் இயன்ற அளவு என் தகுதிக்கு ஏற்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார், உங்களோட கான்டாக்ட் நம்பர் அணுக வேண்டிய 90 47 58 17 07. நன்றி சார், நன்றி.